கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் திருநெல்வேலியை சார்ந்த நோபல் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மகள் 3.5 வயது மகள் கல்லீரல் வீங்கி இருக்கிறது, டைஃபாய்டு இருக்கிறது, மஞ்சக்காமலை அறிகுறி இருக்கிறது. இதெல்லாம் சுகம் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 3.5 வயது சின்ன மகள் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வா. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அந்த 3.5 வயது மகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு நோபல் சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, மிகுந்த கர்ஷனையோடு செல்ல மகள் 3.5 வயது நிரம்பின சின்ன மகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் செபிக்கிறோம். டைஃபாய்டு சுகமாகட்டும் அப்பா, கல்லீரல் வீக்கம் நார்மலாக ஆகட்டும் ஆண்டவரே, மஞ்சக்காமலை அறிகுறிகள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பியவர்களை குணமாக்குவார். தேவரீர் அப்படி செய்தருளும். இப்பொழுதும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தை நன்மையினால் நிரப்பும் அப்பா. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசிங்க விசுவாசிங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தள்ளவே மாட்டார். உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினா. யாக்கோபு 5:18 நீங்கள் வாசித்து பாருங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் மேகத்தை வானத்தை அடைத்தா. கருத்தாய் ஜெபம் பண்ணினா, வானம் திறக்கப்பட்டது. ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யார் யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சோதோம் குமாராவை அழிக்க போகும் பொழுது ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஜெபிக்கிறான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ, 40 நீதிமான் இருந்து அழிப்பீரோ, 30 நீதிமான் இருந்து அழிப்பீரோ, 25 நீதிமான் இருந்து அழிப்பீரோ. ஒவ்வொன்றுக்கா ஜெபம் பண்ணுறான். அவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தெரிந்தது. லோத்துவையும் அழிச்சிருவீரோ. ஆண்டவர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்துவை பாதுகாத்தா. உங்களுடைய ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும் வீண் போகாது. மற்ற எல்லாம் வீணாயிரும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும் வீணாகாது. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானியேலை ஜெபிக்க கூடாதபடிக்கு முடக்கி போட்டார்கள். பத்திரம் போடப்பட்டது, அதிகாரம் போடப்பட்டது, முத்திரை போடப்பட்டது. ஆனால் அத்தனையும் தள்ளிட்டு, அத்தனையும் உதறிட்டு தானியேல் முன்பு செய்தது போல ஜெபம் பண்ணினா. ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார். யார் யார் எதிரியாக இருந்தார்களோ, யார் யார் சதி திட்டங்கள் தீட்டினார்களோ
அத்தனை பேரையும் கர்த்தர் அழித்து போட்டா. தானியேலுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தாரே, உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலை கொடுப்பா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நீ எவைகளை கேட்பாயோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவாய். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதும். உங்கள் ஜெபத்தில் பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம் போதும். யூதா 20 உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. ஒரு மகளுடைய திருமணம் நிற்குது, குடும்பமே கலங்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மணமகள் கல்யாணம் நின்றுட்டு, திருமணம் நின்றுட்டு, அவமானம் வெக்கம், என்ன பண்ண போகிறேன் வேதனையோடு ஜெபிக்க போனாள். ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருந்து உன்னை உயர்த்துவேன். நீ ஜெபிச்ச ஜெபம் ஒரு நாள் வீண் போகலை. நீ ஜெபிச்ச ஜெபத்தினால்தான் இந்த திருமணமே நின்று இருக்கு. இந்த திருமணம் நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கையை அழிந்திருக்கும். அடுத்த நிமிடம் இவளுக்கு சந்தோஷம் வந்துச்சு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டா, கர்த்தர் என் வாழ்க்கையை பாதுகாத்தா. ஆமென். அந்த சகோதரி சொன்னாங்க, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தா. ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஒரு நீதி, நியாயம், நிதானம் உள்ள ஒரு தெய்வ மனிதனை எனக்கு கணவராக கர்த்தர் கொடுத்தா. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டா. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பா. பிரச்சனை வருதா? ஒரே ஒரு காரியம் செய்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா மொர்தெகாய் சொல்லுகிறான், நீ ஜெபம் பண்ணு. அதற்கு பதில் எஸ்தர் சொல்லுகிறான், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், நீங்களும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினா. காரணம், ஜெபத்தை கர்த்தர் கேட்டா. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதிலை கொடுக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எஸ்தருடைய ஜெபத்தை தான் கேட்பாரா? எலியாவுடைய ஜெபத்தை தான் கேட்பாரா? தானியேலுடைய ஜெபத்தை தான் கேட்பாரா? ஆபிரகாமுடைய ஜெபத்தை தான் கேட்பாரா? உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயம், நிச்சயம். நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் அருகிலே இயேசு வருவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 145:18 வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் அருகிலே வருவார், அவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பா. இப்பொழுது உங்களுடைய ஜெபம் என்ன? அந்த ஜெபத்தையும் கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து, இவருடைய ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுத்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பா. அவருடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.